ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்னைக்கு வேணாலும் ஐரோப்பிய கண்டத்தை நோக்கி நகரலாம். இல்லை இன்னைக்கு உக்ரைனில் பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா அவங்களோட யுத்தத்தை விரிவுபடுத்துறப்போ அடுத்தது பால்டிக் நாடுகளில் தொடங்கி என்னைக்கு வேணா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ யூகேக்கோ இல்லை எந்த ஒரு நாட்டுக்கோ சிக்கலாக மாறலான்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோட பயம். இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது இது ஒன்று மட்டும் ரீசன் கிடையாது. டிஃபென்ஸ் வைஸ் பார்த்தோன்னா முதல்ல இருக்கக்கூடிய பவர் அமெரிக்கா. இதுக்கு அடுத்தபடியா என்னதான் ரஷ்யாவுக்கு உக்ரைன்ல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அவங்க கிட்ட பெருசா மிலிட்டரி பவர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் 2025 பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா பலம் வாய்ந்த நாடா இருக்கக்கூடியது ரஷ்யா தான். இவங்களுக்கு அடுத்தபடியா தான் சீனாவே இருக்காங்க. ஸோ ராணுவ பலத்துல ரஷ்யாவோட இடத்தை இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் சீனாவால் கூட நிரப்ப முடியல. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, மேன் பவர் இருக்கு. அப்படி பார்த்தோன்னா யூரோப் இந்த இடத்துல டோட்டல் மிலிட்டரி ஸ்பெண்டிங் எடுத்து பார்த்தோன்னா முதல் 5 இடங்களுக்குள்ள இருக்கவங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் இவங்க ரஷ்யாவை பார்த்து பயப்படணும்? உலகத்தோட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் அதிநவீன இன்டர்செப்டார் ஏவுகணைகளும் யூரோப்புக்கு சொந்தமா இருக்கு. அப்படி இருந்தும் ரஷ்யாவை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். ரஷ்யன் மிசைல்ஸ் விசஸ் யூரோப்பியன் இன்டர்செப்டார்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் லாக்கி, இது தான் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். யூரோப் விசஸ் ரஷ்யா, இந்த பிரச்சனை வருமா வராதான்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஆனா உலகத்துல நடக்கக்கூடிய இந்த ஜியோ பாலிடிக்ஸ், உலக அரசியல், அதை மையப்படுத்தி நடத்தக்கூடிய அந்த உள்நாட்டு அரசியல், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் நடக்கக்கூடிய அரசியல், இதை மையப்படுத்தி தான் வரும். இந்த புலி வருதுன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்டோட யூரோப்பியன் கான்டினென்ட்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ன்றது ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு என்னதான்பா பிரச்சனை? ரஷ்யா அவங்கள அடிப்பாங்களா மாட்டாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்னன்னா, யூரோப்பியன் கான்டினென்ட் மேல ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ன்றது வெறும் ட்ரேட் மட்டும்தான். அதை தாண்டி எக்ஸ் சோவியத் யூனியனை அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுதே தவிர அதை மீறி மற்ற நாடுகள் மேல அவங்க போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 0% மட்டும்தான். அப்புறம் ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளும் தான். ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யாவை இவங்க தடுத்து நிறுத்தணும். ஏன்னா ரஷ்யா வளர்றது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை நாட்டோவுக்கு அழிவை ஏற்படுத்தும் நினைக்கிறாங்க. இதை காரணமா வச்சு நீ வளர்ந்தாதானடா எனக்கு பிரச்சனை, உன்னை நான் வளரவே விட மாட்டேன்னு இந்த இடத்துல ரஷ்யாவை போட்டு இவங்க எந்த அளவுக்கு கார்னர் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரஷ்யாவோட மிசைல் ப்ரொடக்ஷன்ன்றது வருது. ஸோ இப்போ நம்மளோட டாபிக் என்ன? ரஷ்யாவோட அஃபென்சிவ் வெப்பன்ஸ் யூரோப்போட டிஃபென்சிவ் வெப்பன்ஸை எந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி யூரோப்பில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி படிக்கணும். குறிப்பாக சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், வான் பாதுகாப்பை அவங்க என்னென்ன கேட்டகரியில் பிரித்து வச்சிருக்காங்கிறத படிக்கணும். இந்த வான் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமுக்கு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. ஏர் டு ஏர் மிசைல்ஸை பயன்படுத்தியும், அதாவது விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியும் இந்த இடத்துல நீங்கள் எதிர்நாட்டு ஏவுகணைகளை தடுக்கலாம். ஆனால் அதோட சக்ஸஸ் ரேஷியோன்றது 10% கூட வராது, 100% கணக்கு பண்ணுறப்போ உங்களால் ட்ரோன்களை விமானப்படையை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்த முடியும், சில க்ரூஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியுமே தவிர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையோ இல்லை ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையோ உங்களால் விமானப்படை விமானங்களை பயன்படுத்தி ஏர் டு ஏர் மிசைல்ஸை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்த முடியாது. ஸோ இந்த கேட்டகரியை நம்மளால் இந்த இடத்துல கணக்கில் எடுக்க முடியாது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த ஒரு டாபிக் எடுத்து பார்த்தோன்னா யூரோப்பை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு ப்ராஜெக்ட் ஆனது இருக்கு. நாட்டோவோட கமாண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் மோஸ்ட்டாக பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸை இந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. ஆனால் யூரோப்புக்குன்னு சொந்தமான யூரோசாம்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதாவது யூரோப்பியன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ப்ராஜெக்ட். இதில் MBDAன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மெயினான 3 நிறுவனங்கள், UK, பிரான்ஸ், இத்தாலி, இந்த 3 நாட்டோட நிறுவனங்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து தயாரிச்சிருக்கிறது தான் இந்த MBDA யூரோசாம்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதில் பே டைனமிக்ஸ் லிமிடெட், மாத்ரா மிசைல்ஸ் லிமிடெட், இதுக்கு அடுத்தபடியாக ஆஸ்டர் மிசைல்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு 3 முக்கியமான நிறுவனங்கள் சேர்ந்து ஒன்றா தயாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த யூரோப்போட அந்த ஒரு பாதுகாப்பு ஸ்பெண்டிங் இல்லை அவங்களோட இருக்கக்கூடிய அவைலபிள் மிசைல்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 4 முக்கியமான மிசைல்ஸ் ஆனது இருக்கு. இதில் பேட்ரியாட்டை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். பேட்ரியாட் தவிர்த்து 4 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இவங்க கிட்ட உலக தரத்தில் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது SAMP-T வேரியன்ட். இது பிரான்ஸால் தயாரிக்கப்பட்டது, யூகேவோட உதவி இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இதோட அதிகபட்ச தூரம்ன்றதே 120 கிலோமீட்டர் தான்.
பேட்ரியட்டோட ப்ரீவியஸ் வெர்ஷன் S-300க்கு ஒரு சரிநிகர் போட்டியா இது சொல்லப்பட்டு இருக்கு. இதனால லோ ஃப்ளைங் ஆல்டிடியூட்ல இருந்து உள்ள வரக்கூடிய சில க்ரூஸ் மிசைல்ஸையும் சில பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தனா IRIS-T, இது ஜெர்மனியோட தயாரிப்பு. இதோட அதிகபட்ச ரேஞ்ச் 40 கிலோமீட்டர் தான். பாயிண்ட் டிஃபென்ஸை கொடுக்கிறதுக்காகவும் மற்றபடி லோ ஃப்ளைங் ஆல்டிடியூட்ல வரக்கூடிய அத்தனை த்ரெட்ஸையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்காகவும் சில ஏர்கிராஃப்ட்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்காகவும் ஜெர்மனியால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தனா ஆஸ்டர் மிசைல்ஸ், இது இத்தாலியால உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் IRIS-T மாதிரியே ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பாதுகாக்கிறதுக்காகவும் மீடியம் ஆல்டிடியூட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் டிஃபென்ஸை கொடுக்கிறதுக்காகவும் நம்ம S-300 மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியே கடைசியா இருக்கிறது ஸ்கைகார்ட். இது வந்து பன்சர் சிஸ்டம்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான சிஸ்டம். ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ், சில ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு லேயர்டு செக்யூரிட்டியா மாறும். நீங்க இந்த நான் ஆர்டர் சொல்றப்பே கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். முதல்ல 120, அதுக்கு அடுத்தபடியா 40, முதல்ல SAMPT, அடுத்தது IRIS-T, இதுக்கு அடுத்தபடியா ஆஸ்டர் மிசைல், அதுக்கு அடுத்து ஸ்கைகார்ட்னு சொல்லிட்டு இது எல்லாம் சேர்ந்து ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கோம். கீழே பேஸ் லெவலுக்கு ஸ்கைகார்ட், அதுக்கு மேல ஆஸ்டர், அதுக்கு மேல IRIS-T, அதுக்கு மேல SAMPTன்னு சொல்லிட்டு ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவங்களால உருவாக்க முடியும். இது யூரோப்புக்காகவே உருவாக்கப்பட்ட யூரோப்பியன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ப்ராஜெக்ட். இதுக்கு அடுத்தபடியா பேட்ரியட்ன்றது இருக்கு. ஓகே, அமெரிக்காவோட நாட்டோ, அந்த நாட்டோ ஷேரின் மூலமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏவுகணைகள் இது எல்லாம் சேர்த்து வச்சுதான் இவங்க பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட், ஏஜிஸ் எக்யூப்டு ஷிப்ஸும் இதுல இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இதோட நேவல் வேரியன்ட்ஸ்ன்றதும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் யூரோப்பியன் யூனியனுக்கான இந்த ஒரு மிசைல் ஷீல்டை அமெரிக்கா, நாட்டோ பிளஸ் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ ரஷ்யாவோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் பவரை பத்தி சொல்லணும்னா வருஷத்துக்கு சராசரியா 1200 ஏவுகணைகள் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு. கடைசியா மார்ச் மாசத்துல வந்து மிசைல் த்ரெட்டோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு சராசரியா ரஷ்யா உற்பத்தி பண்ணக்கூடிய ஏவுகணைகள், ஒட்டுமொத்த ஏவுகணைகளோட எண்ணிக்கைன்றது 240 இருந்து 410 நெருங்கி இருக்கு. ஒட்டுமொத்த ஏவுகணைகளோட பவர் நான் சொல்றது. இதுல வருஷத்துக்கு பார்த்தோம்னா சராசரியா அவங்களால 700க்கும் அதிகமான இஸ்கேந்தர் ஏவுகணைகள், இன்னைக்கு போர் சூழல்ல இந்த வார் மோட்ல தயாரிக்கக்கூடியது 700க்கும் அதிகமான ஏவுகணைகள், 350க்கும் அதிகமான கின்சால் ஏவுகணைகள், ஜிர்கோன், இன்னும் கலிபர் க்ரூஸ் மிசைல்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து 1800 இருந்து 2100 ஏவுகணைகள் வரைக்கும் இதே மாதிரி ஒரு மோட்ல போனாங்கன்னா அவங்களால உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜா 2000 ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்யாவால இப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை இதை தாண்டி இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் நாட்டோ பவர், இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் 700 ஏவுகணைகள் தான் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் 2000 ஏவுகணைகள் அஃபென்சிவ் வெப்பன்ஸ், இன்னொரு பக்கம் வெறும் 700 ஏவுகணைகள். இது வெறும் டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான். இதை வச்சு உங்களால அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ண முடியாது. சோ எந்தெந்த ரேஷியோல இது இருக்கு? ஏன்னா யூரோசாமை பொறுத்த வரைக்கும் அவங்களால தனியா ஒரு 800 ஏவுகணைகள் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது MBDA கான்செப்டுக்கு கீழே இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து, 3 நாட்டோட நிறுவனங்களும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாம இந்த 695 ஏவுகணைகள் எடுத்து பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸ் மட்டும்தான். சராசரியா அமெரிக்காவால தயாரிக்கப்படக்கூடிய ஏவுகணைகள் பேட்ரியட் 3, பேக் 3ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு வருஷத்துக்கு 2024ல 580 ஏவுகணைகள் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 இருந்து 15 ஏவுகணைகள் இதை தயாரிச்சிருக்காங்க. இதுல அடுத்த வருஷம் 2025-26 இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தலாம்னு பார்த்திருக்காங்கன்னா 580 இருந்து 710 வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 130 ஏவுகணைகள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தயாரிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. இதுல ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அவங்களோட ஷேருக்கு போகக்கூடிய ஏவுகணைகள் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 200 இருந்து 250 ஏவுகணைகள். ஸோ நீங்க 700 ஏவுகணைகளை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் 3ல் 1 யூரோப்பியன் யூனியனோட டிஃபென்ஸ்க்காக கொடுத்தாகணும். இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனா இருக்கக்கூடிய பேக் 2 இதை 2024-25 இப்போ நடந்திருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்ல 270 இருந்து 300 ஏவுகணைகள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது வரப்போற காலகட்டங்களில் 420 ஏவுகணைகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் ஆனது இருக்கு, இல்லை அதுக்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல யூரோப்பியன் யூனியனுக்கான அந்த ஷேர்ன்றது 200 இருந்து 220. இப்போ நீங்க ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 450 ஒரு 600 பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா மிசைல்ஸ்லாம் சேர்த்தனா 700 ஏவுகணைகள் கிட்ட வருது. இப்போ இந்த 700 ஏவுகணைகள் பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸையும் கூட அந்த 800 ஏவுகணைகள் 1500 இன்டர்செப்டர் மொத்தமா வருஷத்துக்கு யூரோப்பியன் யூனியனால அவங்களோட டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு வச்சுப்போம். இப்போ இந்த பக்கம் 2000 மிசைல்ஸ், இந்த பக்கம் 1500 இன்டர்செப்டர்ஸ். அப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு டேலி ஆயிடுது இல்லப்பா. ரஷ்யா என்ன இந்த 2000 ஏவுகணைகளுமா இந்த இடத்துல ஃபயர் பண்ணிடுவாங்க? 2000 ஏவுகணைகளை ஃபயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட ரிசர்வே இருக்காது. அடுத்த வருஷம் அவங்க ப்ரொடக்ஷன் நம்பி தானே இருக்கணும். இது என்ன லாஜிக் இதுன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா கணக்கு அப்படி வேலை செய்யாது. 4ல் 1 மட்டும்தான் ஆக்டிவ் வார்ல, அதாவது ஒரு முழு நேர போர் வேற வழியே இல்லைன்ற வரைக்கும் ஒவ்வொரு நாட்டோட ராணுவமும் அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான அந்த முயற்சிகள் இருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. கடைசியா வேற வழியே இல்லை, இதுக்கப்புறம் என்னோட ரிசர்வ்ல இருக்க மொத்தத்தையும் நான் பயன்படுத்தணும், என்னோட நாடு அழிய போகுது, இதுக்கப்புறம் நான் டிஃபெண்ட் பண்றதுக்கு வேற வாய்ப்பே இல்லைன்னா தான் அந்த மீதி இருக்கக்கூடிய 3 மடங்கு ரிசர்வ்ன்றதை இந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. அப்படி பார்க்குறப்போ நம்ம ஒரு 500 ஏவுகணைகள்னு எடுப்போம். இந்த இடத்துல இவங்க கிட்ட இருக்கக்கூடியது 1500 இன்டர்செப்டார். ஒரு வருஷத்துக்கு யூரோப்பியன் கம்பெனிஸ்னால உருவாக்கப்படுறதும் அமெரிக்காவோட ஷேர் யூரோப்பியன் யூனியனுக்கு வருதும். இதில் நம்ம 1000 ஏவுகணைகளை எடுத்தா கூட இந்த 500 ஏவுகணைகளை உள்ள வரக்கூடிய ரஷ்ய ஏவுகணைகளை இந்த 1000 இன்டர்செப்டார்ஸ்னால இன்டர்செப்ட் பண்ண முடியாது. 2:1 ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஒரு மிசைலுக்கு எதிராக 2 இன்டர்செப்டாரை ஃபயர் பண்றது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்லையும் சரி, இஸ்ரேல் ஈரான் அந்த பிரச்சனையிலும் சரி, ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்றதுக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு அந்த இடத்துல தடுமாறினாங்கன்றது தெரியும். ஒரு ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைக்கு எதிராக 4 இன்டர்செப்டார்ஸ்ல இருந்து 5 இன்டர்செப்டார் வரைக்கும் ஃபயர் பண்ணாங்க. அதுலேயும் நிறைய ஏவுகணைகள் உள்ள அந்த இன்டர்செப்டார்ஸோட அந்த ஷீல்டை கிழிச்சுக்கிட்டு கீழே வந்து இம்பாக்ட் ஏற்படுச்சு. ஸோ நான் சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல 2 மட்டும்தான். இந்த ஒரு ரேஷியோ நீங்க சிம்பிளா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 500 ரஷ்யன் மிசைல்ஸ்க்கு, அஃபென்சிவ் வெப்பன்ஸ்க்கு இந்த இடத்துல 1500 இன்டர்செப்டார்ஸ் இருந்தாலும் அது பத்தாத ஒன்று தான். நான் சொல்றது நார்மல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கும் இஸ்கேந்தர் போன்ற டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கும் மட்டும்தான். இந்த இடத்துல ஹைப்பர்சானிக் மிசைல் ஒரு கேட்டகரி உள்ள வரப்போ இந்த இடத்துல 2:1 ரேஷியோலாம் சுத்தமாக ஒர்க் ஆகாது. அதனால இப்போ அமெரிக்காவும் சரி, நாட்டோவும் சரி, நிறைய இடத்துல அவங்களோட ஏஜஸ் எக்யூப்டு ஷிப்ஸை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அதுவும் பத்தாத ஒன்று தான். இவங்களோட அந்த கமாண்ட் யூனிட் அண்ட் வார்னிங் சென்டர்ன்றதே மொத்தமாக ஜெர்மனியை மையப்படுத்தி தான். முதல் வார்னிங்ன்றதும் அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த கமாண்ட் சென்டர்ன்றதும் ஜெர்மனி பேஸ் பண்ணி அந்த ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஜெர்மனினாலே இன்னும் IRIS-T-யோட அந்த ப்ரொடக்ஷனை அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது அவங்களோட ஒரு கணக்காக இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அவங்க இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணனா அதுக்கு ஏகப்பட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றதை இந்த இடத்துல ஒதுக்க வேணும். இப்போ நீங்க இந்த 2 நாட்டோட டாக்டரினை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அஃபென்சிவ் வெப்பன்ஸை ரஷ்யா மேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது கூடவே பேரலா S-400 மாதிரியான அமைப்புகளையும் இந்த இடத்துல மேக் பண்ணி வச்சிருக்காங்க. S-400 ஒரு ரிசர்வ்ன கணக்கு இல்ல, அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் பவரையும் க்ரூஸ் மிசைல் பவரையும் பார்க்குறப்போ யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ்ன்றது சுத்தமா பத்தாது. நாட்டோவும் யூரோப்பியன் யூனியனும் ஒன்னா சேர்ந்தாலும் ரஷ்யாவோட பாலிஸ்டிக் மிசைல் அண்ட் க்ரூஸ் மிசைல் பவருக்கு இந்த இடத்துல ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட நியூமராலஜிக்கல் வேல்யூன்றது ரொம்ப கம்மி. இவங்க கிட்ட இந்த அளவுக்கு மிசைல் பவர் கம்மியா இருக்கப்போ ரஷ்யாவை இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதை ஒரு காரணமா வச்சுதான் எப்படியாச்சும் உக்ரைனை மையப்படுத்தி உக்ரைன் போர்ல ரஷ்யாவை ட்ரெயின் பண்ணணுன்றது இவங்களோட ரொம்ப நாள் கனவா இருக்கு. அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட மிசைல் பவர் விசஸ் யூரோப்பியன் ஷீல்டு, மிசைல் ஷீல்டுன்னு வந்துச்சுன்னா ஈஸியாக ரஷ்யாவால் அதை பிரேக் பண்ணிட முடியும். அதே நிலைமை தான் ரஷ்யாவுக்கும். ஒரு அஃபென்சிவை முன்கூட்டியே வந்து இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் தொடங்கிட்டாங்க, இல்லை நாட்டோ தொடங்கிட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட இன்டர்செப்டர்ஸ்ன்றது கம்மி. இப்போ அமெரிக்காவோட டேட்டாஸ் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு ரஷ்யாவோட டேட்டாஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கிடச்சிடாது. இதை விட மேபி கம்மியான ரிசர்வ் ரஷ்யா கிட்ட இருந்தாலும் இருக்கலாம். S-400, S-300 அதை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க கிட்ட சோவியத் யூனியனோட ரிசர்வ் நிறைய இருக்கு. அந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் வச்சு அவங்களால மேக்கப் பண்ணாங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியனோட த்ரெட் அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியன் இவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட ரிசர்வ் சேர்த்து வச்சாலும் இந்த பாலிஸ்டிக் மிசைல் பவரும் ஹைப்பர்சானிக் மிசைல் பவரும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதை இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமானது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இவங்க கிட்ட எண்ணிக்கைன்றது அதிகமாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. யூரோப் விசஸ் ரஷ்யா, இதில் இந்த மிசைல் பவர் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். கமெண்ட் பண்ண சொல்றீங்க, ஆனால் எந்த கமெண்ட்டையும் பார்க்க மாட்டீங்கன்ற மாதிரி. எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்ப்பேன். நல்ல கமெண்ட் ஒன்று வந்தாலும் பார்ப்பேன், இல்லை கிழிக்கிற அளவுக்கு கமெண்ட் வந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எதையுமே பார்க்காம இருக்க மாட்டேன். சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இன்கேஸ் அப்படி யாருக்காச்சும் தோணிருந்தா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள அந்த ஒரு இன்டர்வேஷன்ன்றது நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் நிப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்க எல்லாருக்கே.